கரன்சி. பிட்காயின் வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சதோஷி நாகமோட்டோ அப்படின்றவர் 2008 கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த பிட்காயினை வந்து எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பித்தது, கரன்சியாக வந்து பயன்படுத்த ஆரம்பித்தது, ஏற்றுக்கிட்டது எப்போ அப்படின்னா 2009 தான். இந்த பிட்காயினுடைய ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2010 ஒரு 10 பைசாவுக்கு கம்மியாக இருந்த ஒரு பிட்காயின் இப்போ 2025 கிட்டத்தட்ட $1,00,000 மேலே போயிருச்சு. 2024 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $76,000 சம்திங் தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அதோடைய ப்ரைஸ் வந்து அப் அண்ட் டவுன் ஆனதை நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாலும் இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஏகப்பட்டது நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ கரண்ட் ப்ரைஸ் பிட்காயினோடது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ 8/7/2025 இன்றைக்கி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி கரண்ட் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம அமெரிக்கன் டாலரில் பார்த்தீங்கன்னா 1,00,000க்கும் அதிகமான டாலர் தான் இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்திய ரூபாயில் பார்த்தோம் அப்படின்னா 89 லட்சத்துக்கும் மேலே வந்து இந்த பிட்காயினுடைய ப்ரைஸ் வந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நம்ம பிட்காயின் பற்றி தெரிஞ்சிருப்போம். கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்றத பற்றி என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கிரிப்டோ கரன்சிஸில் டோக்கன்னா என்ன, கரன்சிஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்